உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நந்தினி, நீ ரெடியா? போலாமா? ஒரு 2 நிமிஷம். இன்டர்வியூக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் அவசரம் இல்ல. எதையும் மறந்துட்டு வச்சுட்டு வராம பொறுமையா பார்த்து எடுத்துட்டு வா. நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. அப்பா, இந்தப்பா டீ குடி. உட்காரு. எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிட்டியா? வரதராஜன் அண்ணன் வீட்டு விசேஷம்னா சும்மாவா? ஊரே திரண்டுடுச்சுல. ஆமாமா, சரியா சொன்னப்பா. வாங்க வாங்கயா போவோம். மணியாச்சு, வாங்க. ஆமாமா அண்ணே, அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னம்மா? அண்ணே, எல்லாரும் எங்க போறீங்க? உங்க அண்ணன் வீட்டுக்கு தாமா. பூ வைக்கிற சடங்குக்கு தான் போறோம். நீங்களும் சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. சரிங்க அண்ணே. வாங்க போலாம். கரிகாலா, நீ நந்தினியை கூட்டிக்கிட்டு இன்டர்வியூக்கு போக வேண்டாம். அம்மா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி ஆரம்பிக்கிற? நாங்க தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துருவோம்ல. அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? அது இல்லடி, இந்த பூ வைக்கிற விசேஷம் சாதாரணமா தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க சித்தப்பா இந்த பூ வைக்கிற சடங்குக்கு ஊரையே கூட்டிக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இதுல நம்மளால ஏதாவது தப்பு நடந்துட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. அதனால தாண்டி சொல்றேன், நீ போ வேண்டாம். அம்மா, நேத்தே நாங்க அவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புரிய வச்சிருக்கோம். திரும்பவும் நீ அங்க போக வேண்டாம்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நான் இன்டர்வியூக்கு போறது நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தானம்மா. அத்தை, இததான் அத்தை நேத்தே சொன்னோம். கரிகாலா, நேத்து நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் நான் இன்டர்வியூக்கு போறதுக்கு சரின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ சரியா படலப்பா. அதுவும் இவ சித்தப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. என்னடா காரணம் கிடைக்கும்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. கிடைச்சா அவர் சும்மாவா விடுவாரு? இப்பவே அவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப நாங்களும் வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. வரலனா என்ன ஏதுன்னு கேட்டா அவங்க வீட்டுக்கே வரமாட்டாங்க. இவ வீட்ல இல்லன்னு தெரிஞ்சா நான் அவங்களுக்கு என்னப்பா பதில் சொல்லுவேன்? அத்தை, இப்ப உங்களுக்கு அதான பிரச்சனை. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம இப்பவே கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிடலாம். அங்க இருந்து யாருக்கும் தெரியாம நந்தினிய காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப கூட்டிட்டு வந்து வர்றது என்னோட பொறுப்பு. அப்பா, என்னப்பா சொல்ற? வீட்ல அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அத்தனை பேருக்கு நடுவுல யாருக்கும் தெரியாம எப்படிப்பா இவளை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வருவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பா. எதுவும் பிரச்சனை ஆயிட போகுதுப்பா. ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க அத்தை, எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். சரிப்பா, இரு, இதோ வந்துடுறேன். நந்தினி, ஏய், எங்க போற? இல்ல என் மாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இன்டர்வியூக்கு போயிருவேன். சரி, அப்ப நானும் வரேன். சரி வாமா, வண்டியில ஏறு. இந்தா. அப்பா, சடங்கு ஆரம்பிக்க எப்படியும் ஒரு 11 மணி ஆயிடும்ல? ஆமா, ஆயிடும். ஏன் கேக்குற? இல்ல, மில்லில் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு வந்துடலாமேன்னு பார்த்தேன். கரிகாலா, நம்ம வீட்டுல விசேஷம் நடக்கும்போது இந்த நேரத்துல மில்லுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு உனக்கு? இல்லப்பா, இன்னைக்கு முக்கியமான கடைகளுக்கெல்லாம் லோடு போய் ஆகணும். அதான் ஒரு பார்வை நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு. நீ எல்லாம் போவேனா, வேற யாரையாவது அனுப்பு. ஏப்பா சுந்தரம், லோடு ஏத்தும் போது நம்ம வீட்டு ஆளுங்க கூட இருக்கணும்னு நீ தானே சொல்லுவ. போயிட்டு வரட்டும் விடு. இவன் தானே மாப்பிள்ள. விசேஷம் நடக்கும்போது இவன் இருக்க வேணாமா? போயிட்டு ஒரு லேட்டாச்சுன்னா என்ன பண்றது? பூ வைக்கிறதுக்கு பொண்ணுதான்ப்பா முக்கியம். மாப்பிள்ளை இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. போயிட்டு முன்ன பின்ன வந்தா கூட பரவாயில்ல, அனுப்பி வைப்பா.
கரிகாலா நீ போயிட்டு வா. ம். லோடு ஏத்துனதும் உடனே கிளம்பி ஆ வந்துரு. சரிப்பா. ம் சரி. வரலட்சுமி அம்மா. நீ வானதியை கூட்டிட்டு இந்த ரூம்ல வச்சு அலங்காரம் பண்ணிடு. சரிங்கம்மா. சுப்பு அம்மா. நீ நந்தினிய மேல் ரூம்ல வச்சு அலங்காரம் பண்ணிருமா. சரிம்மா. வா நந்தினி. வா வனதி. பால்கனி பக்கம் இருந்து யார் கதவு தட்டுறது? கரிகாலன் தாமா. வா ம். நந்தினி வா சீக்கிரம் கிளம்பலாம். அப்பதான் நம்ம போயிட்டு வரதுக்கு நேரம் சரியா இருக்கும். கரிகாலா பார்த்து போயிட்டு வாங்கப்பா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நந்தினி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எதையும் மறந்து வச்சுட்டு வந்துடாத. நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எப்படிப்பா போற? நாங்க பின்னாடி வழியா போயிடுறோம். அத்தை நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. யாராவது வந்தாங்கன்னா நீங்களே சமாளிச்சிருங்க. சரிப்பா. பாத்துப்பா. கரிகாலா சரிங்க அத்தை, பாத்து. நீங்க இங்கே இருங்க. ஆ. வா. பாத்துடி. அந்த பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு போறது நந்தினி தானே? வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு இப்போ இந்த நேரத்துல யார் கூட எங்க போறா? ஆஹா, தொக்கா ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சே. இந்த விஷயத்த முதல்ல அக்கா கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் அக்காவே பாத்துக்கும். அண்ணா டீ எடுங்க. டேய் குமாரே, அந்த டீ நீயே குடி. ஏண்ணா? டீயை விட சூடா எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. நான் போய் முதல்ல அதை பார்க்கணும். ஏண்டா இப்படி மூச்சிறைக்க வந்து நிக்கிற? அக்கா, அந்த நந்தினி செம்மையா நம்ம கிட்ட மாட்டிருக்கா. என்னடா சொல்ற? அக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம்ல, அவ்வளோலாம் குழம்பி கஷ்டப்படாதீங்கன்ற மாதிரி அந்த நந்தினிய நமக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காக்கா. அப்படி என்னடா பண்ணா? அத முதல்ல சொல்லு. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஆமா. இந்த நேரத்துல அவ யாருக்கும் தெரியாம எவங்க கூட பைக்ல கிளம்பி போயிட்டு இருக்காக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.